மார்க் தனது இரைச்சலான அறையில் நிற்கிறார். பெட்டிகள் மற்றும் மறந்து போன உடைமைகளால் சூழப்பட்டுள்ளது. அவன் தூசி படிந்த பொருட்களை துழாவும்போது அவனது கண்கள் ஒரு மூலையில் ஒதுங்கியிருக்கும் பழைய உருண்டையைக் கண்டன. ஆர்வத்தைத் தூண்டியது. அவர் தூசி அடுக்குகளைத் துலக்கினார் மற்றும் பூகோளத்தை உயர்த்துகிறார். அதன் எடையை தனது கைகளில் உணர்கிறார். ஒரு மென்மையான சுழலுடன் அவர் கண்டங்கள் கடந்த காலத்தை மங்கலாக்கி சிந்தனையில் தொலைத்ததைப் பார்க்கிறார். மாடமாடியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து மார்க் தனது விரல் நுனியில் நாடுகளின் வெளிப்புறத்தை கண்டுபிடித்தார். அவரது மனம் தொலைதூர நாடுகளுக்கு அலைந்து திரிகிறது. அவர் தனது நிதி வரம்புகளை நினைவில் கொள்ளும்போது ஏமாற்றத்தின் வேதனை அவரை கழுவுகிறது. ஆனால் பின்னர் ஒரு புதிய சிந்தனை வாழ்க்கையில் ஒளிரும். சாகசம் என்பதுதான் நினைத்தது போல் வெகு தொலைவில் இல்லை என்பதை உணர்ந்து புருவம் சுருங்க புதிய கண்களுடன் பூகோளத்தை பார்க்கிறார். ஒரு புதிய முன்னோக்குடன் ஆயுதம் ஏந்திய மார்க் தனது நகரத்தின் பரபரப்பான தெருக்களுக்குச் செல்கிறார். அவருக்குள் ஒரு உற்சாக உணர்வு கொப்பளிக்கிறது. அவர் இதுவரை ஆராயாத சுற்றுப்புறங்களில் அலைந்து திரிகிறார். நகர்ப்புற வாழ்க்கையின் காட்சிகள், ஒலிகள் மற்றும் வாசனைகளுடன் அவரது உணர்வுகள் உயிருடன் உள்ளன. துடிப்பான தெருவில் இருந்து